டெல்லியில எங்களுக்கு இருக்க ஒரே சொந்தம் வந்துட்டு என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஃபேமிலி தான். சரி 2 ஃபேமிலியும் சேர்ந்து எங்கேயாவது ஒரு குட்டி ட்ரிப் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். புவனேஸ்வர்ல தான் வந்துட்டு இவங்க 2 பேருமே காலேஜ் முடிச்சாங்க. சரி அங்கேயே போயிட்டு வந்தா ஒரு மெமரீஸ் கிரியேட் ஆன மாரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே பிளான் பண்ணிட்டோம். இவர் வந்து என் ஹஸ்பண்டோட சீனியர். பட் இருந்தாலும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க வந்து இந்த ட்ரிப்ப வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளா வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா நாம மட்டும் போறதில்ல. நம்ம கூட வந்து அர்விக் குட்டியும் வராங்க. அங்க புவனேஸ்வர் போய் சேர்றதுக்கு வந்துட்டு ஒரு 12:00 ஆயிடுச்சு. இங்க கிறிஸ்டல் கிரவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல தான் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம். 2 பேர்த்தோட ரூமுமே பக்கத்து பக்கத்துல தான். ஆனா ஒரு ரூமே வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு. 4 பேர் தங்குற மாரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி. ஆனா இந்த ஹோட்டல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச விஷயமே இந்த கிச்சன் தான். இது செம்மையா இருந்துச்சு. நம்ம ஒரு புதுசா வீடு கட்டினோம்னா, இந்த மாரி ஒரு செட்டப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு அன்னைக்கே எனக்கு தோணிடுச்சு. சரி இன்னைக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டேன்னா, கொஞ்சம் ஹெல்த்தியாவே போயிரலாம். ஏன்னா, நம்ம ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கோம். அந்த ஃபுட் நமக்கு செட் ஆகுமோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு பாயில்டு வெஜிடபிள்ஸு, ஸ்ப்ரவுட்ஸ், ஜூஸ் அந்த மாரி தான் குடிச்சுக்கிட்டேன். அந்த கேக் பிளேட் வந்து என்னோடது இல்ல. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க எல்லாரும் பூரி ஜெகநாதன் டெம்பிளுக்கு கிளம்பிட்டோம். பாய்.